உள்ள அப்படியே வேகம் உனக்கு உள்ள வேகம் இந்த வந்துட்டு நான் வந்துட்டாதான் உனக்கு வேகம் நான் வந்துட்டாவே என்னை பார்த்தாவே அந்த பகை இருக்கிறவனுக்கு யாரோ பார்த்தா கோபனுக்கு தாத்தான மாதிரி ஏ ஜெகனி ஏ ஜெகனி ஏ குடும்பத்தை கெடுக்க வந்தவன் ஏ கோடாலிக்கு வந்தவன் நல்லாதான் பேசு ஏ நெஞ்ச வச்சகனே ஏ வாடா போடா உள்ள கால வச்சு அன்னைக்கே முடிச்சிச்சு ஏய் பக்கத்திலே துரியோதனனுக்கு தொலைவா போய் போயே தொலைவில்லை பக்கத்திலே இருந்து ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்துரு தங்கச்சி மகன் கேட்டு போவானே அப்படின்னு ஒரு புத்திமதி சொல்லி கிடக்குறேன் எங்க மாமனா வாழ போறான்னு மன்ன தாத்தா சாமி நல்லா பேசுற மனுஷன் வாடா போடுறான்னு ஆரம்பிச்சிட்டேன் பேசி வாங்கிட்டா அதானே என்னடா இப்ப என்ன என்ன போய் சொன்னேன் இப்ப பாண்டு வீட்டு மாதிரி மாட்டுட்டாங்க காணகத்தல அப்படின்னு நான் தான் சொன்னேன் ஆமா மாட்டு வீட்டா ஆமா ஜங்ஷனுக்கு அந்தாட்டி வச்சுக்காங்க என்ன பார்த்துட்டு வந்தேன் அதுக்கு எனக்கும் ஒரு மாதிரி ஒரு ஆள் சொன்னதான் இங்க ஒரு ஆள் சொன்னாக்க இங்க இருக்கிற சபைக்கு பூரா தெரியுது இல்லையா எனக்கும் ஒரு ஆள் சொன்னதான் பாத்தராஜா மகன் போத்தராஜா வந்து என்கிட்ட சொன்னான் பாத்தராஜா மகன் போத்தராஜா கேட்டுங்கப்பா அவன் பார்த்தவன் பாத்தியா அவன் பாத்தராஜா இது கேட்டு வந்தான் பாத்தியா இவன் போத்தராஜா பாத்தராஜா மகன் போத்தராஜா வந்து எனக்கு சொன்னான் இந்த மாதிரி பாண்டவர் 5 பேரும் பாஞ்சாலியோடு காட்டுல மாட்டுட்டாங்கோ ஆமா அத போய் வந்து நான் சொல்லி கிட்ட சொன்னேன் சரி காத்தராஜா நம்ம போத்தராஜா இந்த அஸ்தாபத்துக்குறானே இருக்கறாங்க அது சொன்னாங்கன்னு இவங்க சொன்னாங்க பேர் போட்டு கரெக்டா சொல்லுவா ஆனா அட்ரஸ் இருக்காது அது இப்ப கூட இவங்க எல்லாம் போய் அதெல்லாம் கேட்டு வந்து வராங்க இந்த மாதிரி உன்னை நான் அறிஞ்சவன் அட அறிவாதன் கல்வி ஏய் ஜெகனி அட படிக்கு எங்க குடும்பத்தையே கெடுக்கிறது ராசி உன் வீட்டுல இருந்தாட்டு கேட்கணும் நானுங்கிறது என் மருக வீட்டுல இருக்கிறேன் உனக்கு அதுக்கு என்ன கேக்குதுன்னா அவனுக்கு 1000 நான் சொல்லி கொடுத்தேன் 1000 சொல்லி கொடுத்தேன் 1000 வாங்கி கொடுக்கும் 1000 நான் சொல்லி கொடுப்பேன் எம்மா இருக்க என் தங்கச்சி பிள்ளை கேட்ட போனா என் கண்ணுல தான் தண்ணி வரும் உனக்கு என்ன செந்த காய் என்ன பார்த்தா ஆமா ஆமா போய் எங்கிட்ட சேர்ந்துக்கிறேன் எங்கிட்ட சேர்ந்து எங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு எங்க சந்தகுல வம்சத்தை கெடுத்தலாம் அப்படின்னு சொல்லி எங்க குடும்பத்தை கெடுக்கவே வந்து நத்திருக்கிறேன் அதனால இந்த அஸ்தாபனத்துல நீ இன்னையோட ஓட போறேன் உன மாதிரி ஆளு போய் சொன்னா ஆகும் நீ எப்பேற்பட்டவன்னு உட்காந்து உனக்கு சொன்னா காரி 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 மத்தால கணக்கு மேல முடிஞ்சிருக்கோம் அல்லடா அல்லடா ஒரு ஆளு ஒரு ஆசாரி சொன்ன உனக்கு
அறிவு கேட்டு போச்சியா? யாருக்கு அறிவு வீட்டுல சரி உனக்கு எப்படியே யாருமையா தெரியுமா? எப்படியே நம்பி வந்த அம்மா பெண்ண நலகா விட்ட பாருங்களா. இந்த சந்தன குலத்துக்கு நீ ஒரு மூதாதி, நீ ஒரு பெரிய மனுஷன், ஒரு பொம்மை நாட்டு உன்னை பெற்றதும் தாய், இங்க உட்காந்துக்கிறதும் தாய். என்ன அந்த பொம்பளை ஏதோ நம்பி வந்துச்சு, 2 பேரும் அழைச்சிட்டு போயிட்டான். ஒருத்த மட்டும் அந்த நம்பி வந்த அம்பா பெண்ண நீ அளவு அவளை இந்த பாவம் பூலோகத்துமே முன்னால அவ தீ குளிச்சு செத்துட்டான. நீ எல்லாம் அவன் சாகட்டும். மாலை போட்டான், ராஜராஜனை சூழ்நிலை மாலை போட்டாங்க. ராஜாக்கள் சொல்ல சபையில என் தம்பி விக்கெட்டு மாலை போட்டாங்க. 3 பேர் போட்டாங்க. முகம் போட்டோட அம்பாதான் காஞ்சிராஜனுடைய பிள்ளை அம்பா அம்பிகை அம்பாடிகை 3 பெண்களும் வீட்டுடைய தம்பி விக்கெட்டு மாலையிட்டு விட்டான் என்பது தெரிஞ்சு போச்சு. சரி ஏண்டா பாதியில வந்து நான் இவங்க வாழ மாட்டேன், ஜாதி சரியில்லை, குணம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சாலையினால ஆசைப்பட்டு ஓடி போயிட்டான். அதுதான் ஒரு பொட்டுக்குள்ள கேட்டு போனா சேர்த்து வைக்கிறது தான் பார்க்கணும். எங்க பரம்பரைக்கு உங்க பரம்பரைக்கு உங்க பரம்பரை எப்பேற்பட்ட பரம்பரை எனக்கு தெரியும். குறிப்பா படுத்தா துவங்கி ஒரு வாத்தியாரை அடிச்சு போட்டாங்க. கத்து கொடுத்த வாத்தியார் குருவு பரசுராமர் எப்பேற்பட்டவர். அப்பேற்பட்டவர் 10 நாள் ஒரு கையிலாகாத 10 நாள் சென்று செஞ்சு வாத்தியார் எவன் அடிச்சு போட்ட உன்ன நீ எவ்வளவு மாத்திரம் போடாது இந்த சபையில சொல்றான், குருவை பணித்த துரோகி உனக்கு கோத ரோகி இருக்குது, கோது ரோகி இருக்கு. அப்ப நான் காரணம் என்ன? பரசுராமரே நீ அடிச்சு ஏண்டா அடிக்கிறான்? ஒரு சிஷியன் ஒரு குருவை ஆடிக்கிறான். தப்பு பண்ணா ஒரு முறை 2 முறை 3 முறை 4வது என்ன பண்ணுவான்? Hadi.